ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அவர்கள் ஆண்டவரையும் வழிபட்டு வந்தார்கள். அவர்கள் ஆண்டவரையும் வழிபட்டு வந்தார்கள். இப்போ ஏற்கனவே இஸ்ராயல் மக்கள் என்ன செஞ்சாங்களோ அதே செயலைத்தான். பாகாலையும் வழிபட்டார்கள், யாவையும் வழிபட்டார்கள். இப்போ யாவைக்கு பதிலாக யாவையே பாகாலாக மாற்றினார்கள். அதே ஒரு தவறைத்தான் இப்போ இந்த மக்களும் செய்கிறார்கள். இவர்கள் இந்த வெளியில் வந்த சிலைகளை மட்டுமல்ல, கடவுள்களை மட்டுமல்ல, ஆண்டவரையும் வழிபட்டு வந்தார்கள். யாவையும் வழிபட்ட மக்களாக இருந்தார்கள். தொடர்ந்து ஆயினும் தொழுகை மேடுகளில் பணிபுரிய தங்களுக்கு அர்ச்சகர்களை நியமித்து கொண்டார்கள். தொழுகை மேடுகளில் பணிபுரிவதற்கு தங்களுக்கு அர்ச்சகர்கள், யாவையை தொழுவதற்கு அர்ச்சகர்கள் தேவையில்லை. யாவையை தொழுவதற்கு குருக்கள் தான் தேவை. அந்த குருக்கள் பலி கொடுக்கிறவர்கள். இங்கே அர்ச்சகர்கள் இவர்களுக்கென்று நியமித்துக் கொண்டார்கள். 33 அவர்கள் ஆண்டவரை வழிபட்டு வந்த போதிலும் அவர்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டிருந்தார்களோ அங்கிருந்து வழக்கப்படியே தத்தம் தெய்வங்களையும் அவர்கள் வணங்கி வந்தார்கள். அவர்கள் இதுதான் சின்கிரிட்டிசம் அப்படிம்போம். சின்கிரிட்டிசம் என்றால் வெவ்வேறு சமயங்கள், கலாச்சாரங்கள், நம்பிக்கைகள், வழிபாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு ஒருங்கிணைந்த வழிபாட்டை உருவாக்குவது. வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு சமயங்கள், வெவ்வேறு வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு சமய சிந்தனையாக, ஒரு ஒருங்கிணைந்த சமய சிந்தனையாக மாறுவது. இதில் எல்லா சமயங்களுடைய சிந்தனைகளும் உள்ளடக்கி இருக்கும். அதுதான் சின்கிரிட்டிசம். சின் என்றால் டுகெதர், சின்கிரிட்டிசம் அப்படிம்பாங்க. அப்போ இதில் எல்லா சமயங்களுடைய ஒன்றிணைப்பு என்று வருகின்ற போது நமக்கு ஞாபகம் இருக்கும் தீன் இல்லாகி. அக்பருடைய சமயம் தீன் லாகி. இந்த தீன் லாகி என்பது என்ன? கிறிஸ்துவ சமயம், இந்து சமயம், அதே மாதிரி இஸ்லாமிய சமயம், இந்த எல்லா சமயங்களையும் ஒட்டுமொத்தமாக செஞ்ச ஒரு குவியல், ஒரு சமையல் மாதிரி தான் அது. ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி தீன்லாகி. எல்லா சமயங்களுடைய கருத்துக்களையும் எடுத்துக்கிட்டு அதை ஒரே சமயமாக்கி அந்த சமயத்தை தான் அக்பர் தீன்லாகி என்று அழைத்தார். அதே போல தான் இதுவும் ஒரு தீன்லாகி போல தான் இஸ்ராயல் மக்களுடைய சமயமும். அதே போல் அங்கே வெளியிலிருந்து வந்த சமயங்களும் எல்லாவற்றினுடைய கொள்கைகளும் ஒன்றிணைந்து இப்போ ஒரு சமயமாக மாறுகின்ற ஒரு அவல நிலை. அப்போ இங்கிருந்து வந்த மக்கள் எல்லாம் சொன்ன எல்லா கடவுள்களையும் வழிபடுவது மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து யாரையும் வழிபட்டார்கள்? யாவையும். ஏற்கனவே இவர்களுக்கு வழிபாட்டு முறைகள்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு சமாரியா நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் அதில் இருக்க குருக்களை ஏற்கனவே இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. அவர்கள் தான் இவர்களை வழிநடத்துகிறார்கள். இவர்களுக்கு ஏற்கனவே இருந்த வழக்க முறைகள் அல்லது சமய வழிபாட்டு முறைகள் எல்லாம் தொடர்ந்து இவர்கள் எடுத்து செல்கிறார்கள். அதோடு இப்பொழுது புதிதாக வந்த அந்த சமயத்தையும் இணைத்துக் கொள்ளுகிறார்கள். இன்று வரை அவர்கள் தங்கள் முன்னைய வழக்கத்தையே கை கொண்டுள்ளார்கள். இன்று வரை என்றால் மீண்டும் இந்த புத்தகம் எழுதப்படுகின்ற அந்த சூழல் வரை 560 என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். கிமு 560 வரை, இன்று வரை அவர்கள் தங்கள் முன்னைய வழக்கத்தையே கை கொண்டார். அதான் முன்னைய வழக்கம் என்றால் என்ன? இந்த எல்லா சமயங்களையும் ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டாஞ்சோறு போல ஆக்கி அதை வழிபடுவது.
எல்லா சமயங்களின் ஒரு ஒருங்கிணைந்த நிலையில் வழிபடுவது, அதை தான் முன்னைய வழக்கம். ஆனால் இந்த முன்னைய வழக்கம் என்பதற்கு இன்னொரு கருத்தையே நான் சொல்ல வேண்டும். இங்கே வடநாட்டில் இருப்பது இப்போ போய் சேர்ந்த மக்கள் மட்டுமல்ல, வந்தேரிகள் மட்டுமல்ல, முன்னாடி ஏற்கனவே இருப்பது இஸ்ராயேல் மக்களில் இருக்கிற அந்த 10 இனங்களைச் சேர்ந்தவர்களும் வாழ்கிறார்கள். எல்லாருமே நாடு கடத்தப்படவில்லை. பாதி பேர். எனவே அங்கே இருக்கிறவர்கள் முன்னைய வழக்கத்தை அவர்கள் கைக்கொள்கிறார்கள். என்ன முன்னைய வழக்கம்? அந்த முன்னைய வழக்கம் என்றாலே நமக்கு முதல் வர வேண்டியது முதலாம் யெரொபெயாம் அவன் செய்த பாவங்கள், அவன் செய்த செயல்கள். என்னென்ன செஞ்சாம? சிலைகளை வழிபட தூண்டினான். பெத்தேல், தான் என்கிற இடங்களில் அந்த பொற்கன்று குட்டிகளை வைத்தான். அந்த பொற்கன்று குட்டிகளை வழிபட வேண்டும் என்று வலியுறுத்தினான். யாவே வழிபாட்டை பாகால் வழிபாடாக மாற்றினான். இதுதான் முன்னைய வழக்கம். இஸ்ராயல் நாட்டினுடைய முன்னைய வழக்கம் அதுதான். அப்போ இந்த வழக்கத்தை தான் இங்கே 34ஆம் வசனம் சுட்டி காட்டுகிறது. இப்போ இஸ்ராயல் மக்கள், வடக்கில் இருந்த மக்கள், இஸ்ராயல் மட்டுமல்ல, அதாவது இஸ்ராயல் நாட்டில் இருக்கிற வந்தேரிகளையும் சொல்லலாம், அதே மாதிரி ஏற்கனவே அங்கே இருக்கிற வடநாட்டு மக்களையும் சொல்லலாம். அந்த வடநாட்டு மக்கள் முன்னைய பழக்கத்தையே அல்லது வாழ்க்கையையே கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரிடம் அவர்கள் அச்சம் கொள்வதில்லை. ஆண்டவரிடம் அவர்கள் அச்சம் கொள்வதில்லை. இது 2வது குறை. அதாவது முன்னைய வழக்கம் இருக்கிறது, ஆண்டவரிடம் அவர்கள் அச்சம் கொள்வதும் இல்லை. அதற்கடுத்து மேலும் ஆண்டவரால் இஸ்ரேல் என்ற பெயரிடப்பட்ட யாக்கோபின் மக்களுக்கு கட்டளையிட்ட நியமங்களையும் விதிமுறைகளையும் சட்டத்தையும் கட்டளைகளையும் கடைபிடிப்பதும் இல்லை. ஒரு நீண்ட ஒரு குறைபாடு இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. முன்னைய வழக்கத்தை கை கொண்டிருந்தார்கள். அதாவது முதலாம் யெரொபெயாம் செய்த அதே பாவச் செயல்களுக்கு இவர்களும் உடந்தையாக இருக்கிறார்கள். 2வது, யாவேக்கு அவர்கள் செவிமடுப்பதில்லை, அவர்களிடத்தில் அச்சம் கொள்வதில்லை, பயம் இல்லை. அந்த பயம் என்பது இங்கே அச்சம் என்பது பயத்தை குறிப்பதல்ல, இறை பயம். இறை பயம் என்பது ஒரு அன்பை, இப்போ இறைவனுக்குரிய அன்பை அவர்கள் செலுத்தவில்லை. 3வது, ஆண்டவரால் இஸ்ரேல் மக்கள் என்று பெயரிடப்பட்ட யாக்கோப்பின் மக்களுக்கு கட்டளையிட்ட நியமங்களையும் விதிமுறைகளையும் சட்டங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிப்பதும் இல்லை. இப்போ இவங்க என்னென்ன கடைபிடிக்கலை என்பதை 4 நிலைகளில் அவர் சுட்டி காட்டுகிறார். இவங்க கடைபிடிக்காது என்ன? சட்டங்களை கடைபிடிக்கவில்லை. 2வது, நியமங்களை கடைபிடிக்கவில்லை. 3வது, விதிமுறைகளை கடைபிடிக்கவில்லை. 4வது, கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை. இப்போ 4மே வெவ்வேறாக இருக்கணும். அதனால 4 பட்டியலிடப்படுகிறது. இப்போ என்னென்ன கடைபிடிக்கப்படவில்லை? நியமங்களை கடைபிடிக்கவில்லை. நியமங்கள்னா ஸ்டட்யூட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஸ்டட்யூட்ஸ். இந்த ஸ்டட்யூட்ஸ் என்பது ஒரு சிறப்பு சட்டம். இதை எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்ல மாட்டாங்க. ஒரு நிறுவனத்திற்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு சட்ட விதிகள் இருந்தால் அதற்கு ஸ்டட்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தனிப்பட்ட நிறுவனத்துக்கு, அந்த நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனத்திற்கு அடியில் இருக்கலாம். ஆனால் அந்த நிறுவனத்துக்கென்று சில வரைமுறைகள் இருக்கலாம். உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா இருக்குது. இந்தியாவில் ஆமின்னு ஒரு பகுதி இருக்குது. அதே மாதிரி நம்முடைய தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்டட்யூட்ஸ் இருக்கும். இந்தியாவுக்கென்று ஒரு சட்ட தொகுப்பு இருக்குது. ஆனால் அதுபோக அதுக்குள்ளே வருகிற சின்ன சின்ன அமைப்புகளுக்கும் துறைகளுக்கும் தனியான சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களுக்கு தான் பேர் என்ன? நியமங்கள், அதாவது ஸ்டட்யூட்ஸ். அப்போ இவங்கள்கிட்ட இருக்கிற அந்த துறைகளுக்கென்று தனி சட்டங்கள் இருந்து நியமங்கள் இருந்து அதையும் கடைபிடிக்கல. 2வது, விதிமுறைகள். நியமங்களை தாண்டி விதிமுறைகள். அப்போ விதிமுறைகள் என்பது வேறு, நியமங்கள் என்பது வேறு. அப்போ விதிமுறைகள் என்றால் என்ன? ஆர்டினன்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ நமக்கு தெரியும், பார்லமெண்டில் நம்முடைய மக்களவையில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சட்டம்
இயற்றப்படும். அதை வந்து ஆர்டினன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஆர்டினன்ஸ்னால் என்னென்னா ஒரு சிறப்பு சட்டம், அதாவது தற்காலிக சட்டம். தற்காலிகமாக அது ஒரு குழுவுக்கு உரியது. தற்காலிகமாக அது பிறப்பிக்கப்படுவது. அது எல்லாரையும் சாராது. ஒரு தனிப்பட்ட ஒரு நிலையை சார்ந்திருக்கும், ஒரு குறிப்பிட்ட நபருக்கு உரியதாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் கல்வி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆர்டினன்ஸ், ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் கல்வி மக்களவையில். அதே மாதிரி சிலருக்கு சலுகைகள் வழங்கலாம், பெண்களுக்கு வந்து சலுகைகள் வரலாம். அப்போ இது ஒரு குறிப்பிட்ட நபருக்காக கொடுக்கப்படுவது. அதைத்தான் நம்ம விதிமுறைகள் அப்படிங்கிறோம். மூன்றாவது வந்து சட்டங்கள், அதாவது லாஸ் அப்படிம்பாங்க. இந்த லாஸ் என்பது பரந்த பார்வை, எல்லாத்தையும் உள்ளடக்கும். அது நியமங்களையும் உள்ளடக்கும், விதிமுறைகளையும் உள்ளடக்கும், கட்டளைகளையும் உள்ளடக்கும். எல்லாத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்தம் அல்லது குவியல் அப்படின்னு கூட சொல்லலாம். இறுதியாக கட்டளைகள். இந்த கட்டளைகள் என்பது வழக்கமாக அறநெறி சார்ந்தது. த மாரல், அதுதான் கமாண்ட்மெண்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அறநெறி சார்ந்தது 10 கட்டளை. இந்த 10 கட்டளை என்பது அறநெறி சார்ந்தது. இந்த 10 கட்டளை தான் சட்டங்கள் அல்ல. இந்த 10 கட்டளை என்பது அறநெறி சார்பாக சொல்லப்பட்ட ஒரு 10 விதிகள், அவ்வளவுதான். ஆனால் இதையும் தாண்டியது தான் சீனாய் மலை உடன்படிக்கையில் யாவேயோடு மக்கள் எல்லாம் செய்து கொண்ட சட்டங்கள். அது 10 கட்டளை மட்டுமல்ல, அதற்கு பிறகு நிறையா சட்டங்கள் எல்லாம் அதில் இணைந்திருந்தது. அதுக்குறைய நம்ம 19ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரை பல்வேறு சட்டங்களை பார்க்கிறோம். 10 கட்டளை மட்டும் அதில் உள்ளடக்கம் அல்ல. அதனால் இந்த 4 நிலைகளில் இந்த மக்கள் வந்து யாவேயினுடைய அந்த கட்டளைகளை அவர்கள் கடைபிடித்ததாக இங்கே இல்லை. என்ன? விதிமுறைகளை மீறினார்கள், நியமங்களை மீறினார்கள், சட்டத்தை மீறினார்கள், கட்டளைகளையும் மீறினார்கள், கடைபிடிக்கவில்லை. அதற்கடுத்து 35. ஆண்டவர் இஸ்ரவேலரோடு உடன்படிக்கையை செய்து அவர்களுக்கு இட்ட கட்டளை இதுவே. அதாவது ஆண்டவர் இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களுக்கு இட்ட கட்டளை, முக்கியமான கட்டளை என்னன்னா பின்வருவது: வேற்று தெய்வங்களுக்கு அஞ்ச வேண்டாம், அவற்றை வணங்கி வழிபட வேண்டாம். வேற்று தெய்வங்களை வணங்க வேண்டாம், வழிபட வேண்டாம், அவற்றிற்கு பலியிடவும் வேண்டாம், அஞ்சவும் வேண்டாம், பலியிட வேண்டாம். இங்கேயும் 4: வணங்க வேண்டாம், வழிபட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், பலியிட வேண்டாம். வணங்குதல் முதலாவது. 2வது வழிபடுதல். வணங்குதலுக்கு வழிபடுவதற்கு என்ன வேறுபாடு? வணங்குதல் வந்து ஒரு வெளி அடையாளம். உதாரணமாக நான் கையை கும்பிடுறேன். அப்போ கையை கும்பிடுவது என்பது ஒரு அடையாளம். அது வணங்குவது. வணங்குவதனுடைய அடையாளமாக நம்ம வந்து கையை கும்பிடுறோம். வணங்குவனுடைய அடையாளமாக இப்போ சீனர்கள் என்ன பண்ணுவாங்க? வணக்கம் சொல்வதற்கு அப்படியே தலையை குடிவாங்க. இதுதான் பாவ் அப்படிங்கிறோம். இது வணங்குதல், தலை தாழ்த்துவது. இறைவனுக்கு வந்து தலை தாழ்த்துவது. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும். வாழ்த்துவதற்கு வாயை இறைவன் கொடுத்திருக்கிறான். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும். கடவுளை நினைப்பதற்கு நெஞ்சு, இதயத்தை கொடுத்திருக்கிறான். அது மட நெஞ்சு அப்படிங்கிறான். முட்டாள்தனமான நெஞ்சு, மட நெஞ்சு. தாழ்த்த சென்னி, தாழ்த்துவதற்கு தலையை கொடுத்திருக்கிறான். இப்போ தலை வந்து எதுக்கு கொடுத்திருக்கிறான்? இறைவனுக்கு முன்னால் தலை தாழ்த்துவதற்கு. வாழ்த்தவாயும் நினைக்க மடநஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை. இறைவன் வந்து தந்திருக்கிறான். அந்த தந்த தலைவனை
சூழ்த்த மாமலை தூவி துதியாதே. அவனுக்கு என்ன பண்ணணும்? பூக்களால் அவனுடைய பாதங்களை நீ வந்து இட்டு வழிபடணும். அப்போ தலை என்பது தாழ்த்துவதற்கு, தலை கணத்திற்காக அல்ல, தலை தரிக்க ஓடுதல் அப்படிங்கிறோம்ல. அப்போ தலைவென்பது இறைவனுக்கு முன்னால் பணிவோடு இருக்க வேண்டும். பணிவோடு, அந்த பணிவோடு இருத்தலைத்தான் தலை தாழ்த்துவது என்பது. எனவே தான் இங்கே வணங்குதல் என்றால் தலையை தாழ்த்துவது. ஆனால் வழிபடுவது என்பது உணர்வுபூர்வமானது, உணவுபூர்வமாக வழிபடுவது. இது வெறுமனே அடையாளத்தை மட்டும் குறிக்காது. வழிபாடு என்பது உணர்வுபூர்வமாக வெளியே வருவது. அதுவும் வெளி அடையாளமாக இருக்கலாம். அதாவது மனிதர்கள் வந்து காணிக்கை கொடுப்பதன் வழியாகவோ அல்லது தன்னையே அர்ப்பணிப்பதன் வழியாகவோ இறைவனுக்குரிய அன்பை வெளிப்படுத்துவது, அது வழிபாடு. மூன்றாவது அஞ்சுதல். நீங்கள் வேற்று தெய்வங்களுக்கு அஞ்ச வேண்டாம். அஞ்ச வேண்டாம் என்றால் அந்த தெய்வங்கள் வந்து நமக்கு தீமை செய்துவிடும் என்று, நன்மை செய்ய வேண்டும் என்றால் நாம் அந்த தெய்வங்களுக்கு வழிபாடு நடத்த வேண்டும் என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த தெய்வங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால பலியிடவும் வேண்டாம். பலியிடுதல் என்றால் சாக்ரிஃபைஸ் என்று சொல்லுகிறோம். ஆடுகளையோ மாடுகளையோ பலி கொடுப்பது. ஆக இந்த நான்கையும் யாருக்கு செய்யக்கூடாது? பிற தெய்வங்கள், வேற்று தெய்வங்கள் செய்யக்கூடாதுன்னு எப்போ உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள்? சீனாய் மலையில் மோயிசனுக்கு முன்னால் மோயிசன் தலைமையேற்று இஸ்ராயல் மக்களோடு யாவே உடன்படிக்கை செய்திருக்கிறார். தொடர்ந்து, ஆனால் உங்களை பேராற்றலோடு ஓங்கிய புயத்தோடும் எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த ஆண்டவருக்கு மட்டுமே நீங்கள் அஞ்ச வேண்டும். அவரையே வணங்கி வழிபட வேண்டும். அவருக்கே பலி செலுத்த வேண்டும். ஆக 35, 36 ஏறக்குறைய ரெண்டுமே ஒரு இணைகோடு போலவே செல்கிறது. யாவையை நீங்கள் வணங்க வேண்டும், யாவைக்கு வழிபாடு செய்ய வேண்டும், யாவைக்கு அஞ்ச வேண்டும், யாவைக்கு பலி செலுத்த வேண்டும். யாருக்கு பலி செலுத்தக்கூடாது? வேற்று தெய்வங்களுக்கு பலி செலுத்தக்கூடாது. யாருக்கு அஞ்சக்கூடாது? வேற்று தெய்வங்களுக்கு அஞ்சக்கூடாது. யாருக்கு வழிபாடு நடத்தக்கூடாது? வேற்று தெய்வங்களுக்கு வழிபாடு நடத்தக்கூடாது. யாரை வணங்கக்கூடாது? வேற்று தெய்வங்களை வணங்கக்கூடாது. எனவே இதை செய்யாத போது இதை நீங்கள் செய்ய வேண்டும். இதை செய்ய வேண்டும் என்றால் இன்னொன்றை நீங்கள் செய்யக்கூடாது. அதனால் 35 36 வரை அதைத்தான் தெளிவாக மீண்டும் மீண்டும் அதே சிந்தனைகளைத்தான் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கும். 37 வாசியுங்கள். அவர் உங்களுக்கு எழுதி தந்த நியமங்களையும் விதிமுறைகளையும் சட்டத்தையும் கட்டளைகளையும் எந்நாளும் கருத்தோடு கடைபிடித்து வாழுங்கள். இது ஏற்கனவே 34ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பகுதி என்று நினைக்கிறேன். நியமங்கள், விதிமுறைகள், சட்டங்கள், கட்டளைகள் நீங்கள் வந்து கடைபிடிக்கல. அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்? கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்து வாழுங்கள். அங்கே கடைபிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு இங்கே கடைபிடியுங்கள் என்று மீண்டும் அது வலியுறுத்தப்படுகிறது. 2ஆம் முறையாக ஒரே கருத்து வலியுறுத்தப்படுகிறது 37. அங்கே செய்யாததை இங்கே செய்யுங்கள் என்று வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். 4 விதிமுறைகள், நியமங்கள், சட்டங்கள், கட்டளைகள் எந்நாளும் கருத்தோடு கடைபிடித்து வாழுங்கள். வேற்று தெய்வங்களுக்கு அஞ்சாதீர்கள். வேற்று தெய்வங்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். இது 2வது முறையாக சொல்லப்போகிறே. அந்த முதல் பகுதியில் 34 35 வரை என்ன சொல்லப்பட்டதோ அதுவே 37 வலியுறுத்தப்படுகிறது. நான் உங்களோடு செய்த உடன்படிக்கையை மறவாதீர்கள், வேற்று தெய்வங்களுக்கு அஞ்சாதீர்கள். 3வது முறையாக வேற்று தெய்வங்களுக்கு அஞ்சாதீர்கள் என்ற சொல் வழக்கு வருகிறது. வேற்று தெய்வங்கள் என்றால் இந்த இஸ்ராயல் மக்கள் இதுவரை வழிபட்டு வந்த தெய்வங்கள். அதாவது இதுவரை இஸ்ராயல் மக்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ பிற இனத்து மக்களும் வந்திருக்கிறார்கள். இப்போ பிற இனத்து மக்கள் இஸ்ராயல் மக்களோடு
ஒன்றிணைகின்ற போது நான் ஏற்கனவே சொன்ன அந்த சின்கிரிட்டிசம், எல்லா இன சமயங்களையும் கலந்த ஒரு கலவையாக அந்த சமயம் மாறிவிடுகிறது. அப்படி கலவையாக மாறுகின்ற அந்த சூழ்நிலையில் நீங்கள் யாவையை விட்டு விடாதீர்கள். ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்ட அந்த சீனாய்மலை உடன்படிக்கை மறந்து விடாதீர்கள். அவருடைய சட்டங்கள், நியமங்கள், வாக்குறுதிகள் அல்லது விதிமுறைகள், கட்டளைகள் இவற்றையெல்லாம் மறந்து விடாதீர்கள். மாறாக வேற்று தெய்வங்களை வழிபடுவதற்கு பதிலாக, வணங்குவதற்கு பதிலாக, அவற்றிற்கு அஞ்சுவதற்கு பதிலாக, அவற்றிற்கு பலிவொப்பு கொடுப்பதாக யாவேக்கு பலி கொடுக்க வேண்டும். யாவையை நீங்கள் யாவேக்கு பயப்பட வேண்டும். யாவேக்கு நீங்கள் வழிபாடு நடத்த வேண்டும். யாவேக்கு நீங்கள் வணங்க வேண்டும் என்று தெள்ளத் தெளிவாக இங்கே சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சி நடங்கள். அவரே உங்கள் எதிரிகள் அனைவரின் கையினின்றும் உங்களை விடுவிப்பார். இதுவரை ஏறக்குறைய செய்யக்கூடாது, செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற அந்த கருத்து தான் சொல்லப்பட்டு வந்தது. இப்பொழுது அதை செய்வதற்கான காரணம் சுட்டி காட்டப்படுகிறது 39ஆம் வசனத்தில். 34 39 வரை நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று மீண்டும் 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 2 முறை அல்ல 3 முறை கூட அஞ்ச வேண்டாம் என்பதெல்லாம் 3 முறை வருகின்றது. இப்படி பல முறை எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொன்ன பிறகு காரணத்தை அவர் இறுதியாக பட்டியலிடுகிறார். என்ன காரணம்? அவரே உங்கள் எதிரிகள் அனைவரின் கையினின்று உங்களை விடுவிப்பார். எதற்காக நீங்கள் யாவையை வழிபட வேண்டும்? எதற்காக நீங்கள் யாவைக்கு அஞ்ச வேண்டும்? எதற்காக நீங்கள் இறைவனுக்கு வழிபாடு நடத்த வேண்டும்? எதிரிகளின் கைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார். அதான் அடிப்படை. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வேற்றினத்தாரும் எப்படி வாழ வேண்டும் என்று அறிவுரை கொடுக்கிறார். ஆனால் வேற்றினத்தார் என்ன செய்கிறாங்க? எல்லா தெய்வங்களையும், யாவே தெய்வம் உட்பட எல்லா தெய்வங்களையும் அவர்கள் வழிபடுகின்ற மக்களாகத்தான் இருந்தார்கள்.